நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு டே 2 ஆஃப் பில்லா, மங்காத்தா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எவர்கிரீன் தீனா ஒரு கலக்கிட்டு இருக்கு. தீனாவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா தல அஜித் அவர்களுடைய பல ஹிட் படங்கள் இருக்கு. அதே நேரத்தில அவரே சொல்லியிருக்காரு, அதிக ஃப்ளாப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில குடுத்தது நான் தான். ஆனா என்னைய இன்னமும் விடாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது என்னோட ரசிகர்கள் தான்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பல ஃப்ளாப்ஸும் இருக்கு. பல ஹிட் படங்களும் இருக்கு. அதில என்னைய கேட்டா அதில தீனா தான் நம்பர் 1 அப்படின்னா இல்ல. இன்னும் மங்காத்தா, பில்லா இன்னும் நெறைய படங்கள் இருக்கு. ஸோ அதில தீனாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேச்சர் எப்படி வந்ததுன்னா, அந்த தலன்ற பட்டம் வந்து அவருக்கு அதில தான் குடுத்துருக்காங்க அப்படின்றதுனால, அவரு கம்ப்ளீட் ரோகா நடிச்ச முதல் படம், அவருடைய டைமென்ஷனே மாத்துன முதல் படம் தீனான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அப்படி ஒரு தீனாவுக்கு ஒரு 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 டச் இருந்தது. ஆனா இப்படியான ஒரு சம்பவத்த பண்ணுமா ஒரு ரிலீஸ்ல அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஜித்தினுடைய வெறியர்கள் தான். ஸோ அப்படிதான் நேத்து பண்ணியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அதாவது போலீஸ கூட வந்து திருப்பி கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கு அவங்கிட்ட. எப்படின்னே தெரியல. இப்போ யாருமே எந்த ஒரு நடிகர்கள் அஜித் அவர்கள், விஜய் அவர்களோட அந்த டியர் ஆக்டர்ஸ்ல எந்த ஒரு ஃபேன் கிளப்புக்குமே இப்படி ஒரு வயலண்டான ஒரு பிஹேவியர் இருக்காது. இப்படி ஒரு ஒரு மாஸான ஒரு அப்பீல் இருக்கவே இருக்காது. போலீஸ் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க வரான் அப்படின்னா, போலீஸ் நீ இப்போ என்ன என்ன பண்ணுவ? பார்த்து அமைதியா போவ, குனிவ, தலை குனிஞ்சு போவ, இப்படிலாம் பார்த்துருக்குறோம். ரைட்டு. லைட்டா ஏறலாம். இவங்க போலீஸே ஒரு மாரி போறானுங்க. அப்படியான ஒரு வெறித்தனம் இருக்கு. அதனால தான் என்னவோ தல அஜித் அவர்கள் வந்து மன்றத்த வேணாம்னு நெனச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படியான ஒரு மாஸ் இருக்கு அவங்கிட்ட. எப்படின்னு எனக்கு புரியல. உண்மையில நெனச்சாலே புல்லரிக்குது அந்த மாரி இருக்கு. ஆ இதில என்னன்னா, அதாவது அஜித் அவர்கள் வந்து வேணாம் அப்படின்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸினுடைய அந்த வேகத்தையும், அந்த சுறுசுறுப்பையும், அந்த அந்த ஒரு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெறித்தனத்தையும் பார்த்து தான் அவரு வேண்டாம். இவங்கள வந்து நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது. அவங்களோட வளர்ச்சியில வந்து ஃபோக்கஸ் பண்ணட்டும் அப்படின்னு நெனச்சு தான் அப்படி அ அ அவரு வேண்டாம் அப்படின்னு நெனச்சு அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி இன்னைக்கு எவ்வளவோ மெச்சூர் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு காலத்தில அஜித் ஃபேன்ஸ்னா, அதாவது விஜய் ஃபேன்ஸ் பார்த்தா நடுங்குவாய்ங்க. அஜித் ஃபேன்ஸ் இருக்கிற ஏரியாவுக்குள்ள விஜய் ஃபேன்ஸ் போமாட்டாங்க. நேத்துமே அதான சம்பவம். நீங்க பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்தில இப்படி தான் வந்து ஒரு போஸ்டர வந்து ஒரு பேனர் வந்து இழுத்து கீழ போடுவாங்க. விஜய் வந்து தல தொங்கி போய் கிடப்பாரு. ஸோ அப்படி பண்ணுவாய்ங்க. அப்பவும் கூட இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அவங்க சரி அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க எப்பயுமே நமக்கு மேல தான். அஜித் ஃபேன்ஸ்ன்றது டாமினன்ட் தான். அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நேத்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. நேத்து பல இடத்துல நானுமே அதாவது அஜித் ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமானவங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து அது ஒரு ஒரு நரம்புல அஜித்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரத்தத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா, நேத்து தான் அதனுடைய உண்மையான வெளிப்பாடு எனக்கு தெரிஞ்சது. ஸோ பல சம்பவங்கள் அப்படி முருகன் சினிமாஸ்லாம் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஒரிஜினல் ரிலீஸ் தோத்து போயிரும். ஒரிஜினல் விஜய் படத்தோட ரிலீஸ் தோத்து போயிரும். அப்படி இருக்கு. முருகன் சினிமாஸ் அம்பத்தூர் தல அஜித்தோட கோட்டைன்ற அளவுக்கு அப்படி போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ ஒரு கலைபுரம் இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர் ரொம்ப நெருங்கின நண்பர் நேத்து அவருக்கு கோயம்புத்தூர்ல வந்து அஜித் மன்றம் இருக்கும் பொழுது, அஜித் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவரா இருந்தவரு, அவர் நேத்து கல்பனா தியேட்டர்ல செலிப்ரேஷன்ஸ் நடத்தியிருக்காரு போல இருக்கு. அவர் ஃபோன்
பண்ணார், ஃபோன் பண்ணி அன்பா என்ன நம்ம வீடியோ வரும்னு பார்த்தா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அதுக்காகன்னு அந்த கல்பனா தேட்டரில் அவர் என்ன தான் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பறத்தி விட்டுருக்காரு. அதாவது இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. நமக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர். ஃபோன் பண்ணி அவர் போடுங்க இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு சொன்னார். சரி இல்லைனாலுமே நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், அதான் உண்மை. அப்படியான ஒரு செலிப்ரேஷன் ஃபுல்லாக விட்டு அடிச்சிருக்காரு. அந்த கிரவுண்டே கல்பனா தேட்டர்னா எனக்கு தெரியாது, அந்த தேட்டர் ஒன்று இருக்குன்னு நமக்கு கோயம்புத்தூர் பழக்கம் இல்லை. நண்பர்கள் அங்கே நிறைய இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரியான நண்பர்கள். அப்போது அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த செலிப்ரேஷனோட வைபே வந்து சென்னை தோற்று போயிரும் போல இருக்குது, இங்கே உள்ள ரோஹிணி காசி தேட்டர் தோற்று போயிரும் போல இருக்குது. அப்படியான ஒரு வைபை கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க. அவருக்கு செலவே கிட்டத்தட்ட அந்த கில்லி ரீரிலீஸை பார்த்துட்டு செய்யணுண்டா வச்சுவீங்களான்னு மெனக்கிட்டு இறங்கி செஞ்சுருக்காங்க. தீனாவுடைய செலிப்ரேஷன் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா ஆயிருக்கு அவருக்கு. இது வந்து எனக்கு தெரிய ஒரு ப்ராப்பர் ரிலீஸுக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்குமோ அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சாதாரண ஏரியாவில் அவங்க பண்ணுற செலிப்ரேஷன்ஸுக்கு ஆகிற செலவு, அப்படியான செலவு வந்து நேற்று இதுக்கே பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவல் பண்ணிட்டானு ஓவராலாக. நேற்று காலையில் தான் எப்படின்னு பார்த்தா நேற்று நைட் ஷோ ஒவ்வொரு வீடியோஸும் நேற்று வந்துகிட்டு இருக்கு. நைட் ஷோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 99% நம்ம வந்து இந்த எல்லாமே சீட்டு ஃபில்லாகிடுச்சு, நாங்கள் தான் அதிகம்னு வட சொல்கிறதுல வந்து என்றைக்குமே அஜித் ஃபேன்ஸ் நாட்டம் இல்லாதவங்க. அவங்க வந்து சம்பவத்தை செஞ்சு காமிச்சிட்டு தான் அடுத்து கொண்டு போவாங்கன்னு வைங்களேன். அப்படியான ஒரு சம்பவத்தை நேற்று நைட்டு பண்ணியிருக்காங்க. 99% வந்து எல்லா ஆக்கியூபன்சி, எல்லா தேட்டரும் நேற்று எல்லா ஷோவும் ஆக்கியூபைட் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஷோவுடைய ஒவ்வொரு வீடியோ வருது. நைட் ஷோக்கெலாம் வைபு, அதாவது தீனாவினுடைய ரொமான்ஸ் சாங், அந்த பாட்டுலாம் இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்காவது சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் பாட்டு வந்து அவ்வளவு ஹிட்டாக ஓடிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். அதை மறுபடியும் முணுமுணுத்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி அங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டுமே வந்து வெடி போட்டு கொண்டாட்டம். நேற்று நைட்டுமே 2-3 தேட்டரோட வீடியோஸ் நான் பேக் டு பேக் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சைடில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கலெக்ஷன், யார் நம்பர் 1 ஓப்பனிங் கிங் அஜித்தா விஜய்? மறுபடியும் நம்ம அந்த பாயிண்ட்டு தானே வருவோம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது நம்ம மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் எந்த அளவுக்கு வீச்ச முடியுமோ அவ்வளோ தூரம் வீசி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் பில்லா ரீரிலீஸ் கிட்டத்தட்ட 21 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 84-85 சென்டர் ஓடுதுன்றாங்க. 21 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கர்நாடகாவிலேருந்து இந்த ரிப்போர்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 1.38 கோடி, அதாவது பில்லாவினுடைய ரீரிலீஸ் வந்து 1.38 கோடி ஓவரால் கலெக்ஷன், அதாவது கர்நாடகாவையும் சேர்த்து. இங்கே நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட தான் கேட்டோம். நம்ம யார்கிட்டையுமே கேட்க முடியல, சரியான அஃபிஷியலான சோர்ஸ் நம்ம கிடைக்கல. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இதை வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக ஒரு பேப்பரில் போட போகிறாரு. அவரை பிடிச்சி ஒரு வழியாக கடைசியில் கேட்கும் பொழுது ஓவரால் கலெக்ஷன் 1.38 crores பில்லாவுக்கு மட்டுமே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீனா தான் மெயினே. நமக்கு தீனா மெயினுங்கும் பொழுது தீனாவினுடைய கலெக்ஷன் எவ்வளவு? தீனா பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக 2.4 கோடி தீனாவினுடைய ஓவரால் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து ஆணித்தரமான ரொம்ப தரவுகள் அடிப்படையில் பேசக்கூடிய, தரவுகள் அடிப்படையில் எழுதக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் இந்த வீக்கெண்டுக்குள்ளே எப்படியாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிச்சி நான் வாங்கி தந்துடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1.38 crores பில்லா அண்ட் 2.4 crores தீனா. மங்காத்தாவோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஏன்னா மங்காத்தா ஆன்ஷோ ரிலீஸு. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸாக என்னன்னு தெரியல. ஒரு சில ஷோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆகலன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஃபேக் பிரிண்ட்டு அப்படி இல்லைனா கிடைச்ச அப்படி ரிலீஸே பண்ண முடியாது. ஆனால் அப்படியும் ஒரு சில இடத்துல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிட்டு இருந்தது, நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஸோ மங்காத்தாவோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ பில்லா 1.38 அண்ட் தீனா 2.4 crore. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்து 3.78 crore நேற்று மட்டும் அஜித்தினுடைய படங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரி, கில்லிக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 கோடி கலெக்ட் பண்ணிருச்சுன்றாங்க. ஸோ கில்லிக்கு 4 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு, தீனா அண்ட் இதுக்கு வந்து 3.78 crore தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ கம்மியாயிருச்சோ குறைஞ்சிருச்சோ அப்படிங்கும்பொழுது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னா வழக்கம் போல் அந்த கூட்டம், அதாவது விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் ஹாலிடேயில் மட்டும்தான் கூடும்.
இல்லை லீவு நாளில் விட்டால் தான் கூடுது. நம்ம பல நேரத்தில் சொல்லியாச்சு. நம்ம வீடியோவில் ஒரு 40 வீடியோ போட்டிருக்கோன்னா அதில் 30 வீடியோவில் சொல்லிடுவோம். ஒரு ரிலீஸாவது வந்து நான் ஹாலிடேயில் ரிலீஸ் பண்ணி உங்கள் மாதம் காட்டுங்கடான்னு நம்மளும் விஜய் ஃபேன்ஸ்லையும் சொல்லியாச்சு. காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி விஜய் டீமே சொல்லியாச்சு. விஜய் சார் காட்டுங்க சார்னு சொல்லியாச்சு. விஜய் காட்டுங்கப்பான்னு விஜய் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லியாச்சு. அவங்க காட்டுற மாதிரி இல்லை. அவங்க படம் ரிலீஸ் ஆனது அந்த வெள்ளிக்கிழமை, அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆச்சு. சனி ஞாயிறு, சனிக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக சும்மா இருக்கிற போல தேட்டருக்கு தான் போவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கலெக்ஷன் வந்து ஏதோ 10-15 லட்சத்தில் கூட்டிச்சு போல இருக்கு. ஆனால் மே 1 தலை பிறந்தநாளுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி புதன்கிழமை ரிலீஸ் பண்ணி ஒரு படம், ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ், அஜித் அவருடைய ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10-15 லட்சம் தான் வந்து சனிக்கிழமை ஒரு விஜயினுடைய ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட், அதாவது ஒன்லி கரியர் பெஸ்ட் ஃபிலிம் கில்லி, அந்த படத்தினுடைய ரிலீஸையும் இந்த படங்களுடைய ரிலீஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 10-15 லட்சம் தான் வித்தியாசம். வந்து இது வந்து கில்லி வந்து ஹாலிடே ரிலீஸ், இது நான் ஹாலிடே ரிலீஸு, அவ்வளவுதான் வித்தியாசம். விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும். அஜித் பண்ண சம்பவம் என்னன்றது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்குமே வந்து அந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் போடலாம். நிறைய வீடியோஸ் பசங்க அஜித் ஃபேன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இது இங்கே பண்ணது, அது அங்கே பண்ணது. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு ஷோஸே பார்த்தீங்கன்னா 4-5 இடத்துல பண்ணியிருக்காங்க. 4-5 ஊர்களில், மதுரை, திருச்சி, அதுபோக கோயம்புத்தூர், அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வேலூர், இன்னும் சொல்லணும்னா இன்னும் Tier 2 இந்த ஏரியாலாம் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியிலலாம் கூட பைக் ஷோ நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சைடில் அவருடைய மாதம் ஒரு சைடில் கூடிக்கிட்டே போகுது, குறையவே மாட்டேங்குது. அதாவது அந்த என்ன சொல்கிறது, வைன் மாதிரி. நாங்கள் தலைவர் ரஜினிகாந்த் தான் இந்த வார்த்தையை சொல்லுவோம். வைன் இட் கெட்ஸ் ஏஜ், இட் கெட்ஸ் எங்கர் வென் இட்ஸ் கெட்டிங் ஓல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அஜித் அவர்களுடைய மாஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவரோட வயசு கூட தான் அது ஒரு சைடில் கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சைடில் ஒரு கலைவர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அஜித் அவர்களுடைய, அதாவது பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு சொல்லி கொடுத்ததே என்னென்னு பார்த்திங்கன்னா நற்பண்புகளும் மக்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் சோஷியலி மக்களுக்கு வந்து அக்சசிபிளாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அஜித் அவர்கள் பல இடத்துல அது சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை மாதிரி நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றோர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு பிரியாணி போட்டதாக இருக்கட்டும். நம்ம தெரியும் விஜய் ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி போட்டு தான் விஜய் ஃபேன்ஸை கூப்பிட்றாங்க. போகிற எல்லா இடங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸ் வந்து பிரியாணி போட்டால் தான் வருவாங்க அப்படின்னு பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் அப்படியே அதுக்கு மாறாக ஊனமுற்றவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூப்பிட்டு பிரியாணி போடுறது என்ன, தர்பூசணி கொடுக்குறது என்ன, வெயிலுக்காக மோர்பந்தல், நீர்ப்பந்தல், நேற்று ஆயிரக்கணக்கான இடங்களில் மோர்பந்தல், நீர்ப்பந்தல்னு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நேற்று பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பொசஷன், அதில் ட்ரக்ஸு. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ட்ரக்ஸு இருக்குது அப்படின்றத துணிஞ்சு விஜய் கூட என்ன பேசலை. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துருக்காரு, ட்ரக்ஸ் இருக்குன்னு பேசலை. ஆனால் இவங்க சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு அவ்வளோ பெரிய ஒரு பொசஷன் நடத்தி மக்களுக்கு மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் அவங்களுடைய நற்பண்புகளையும் நற்குணங்களையும் காட்டுது. ஸோ இப்படியான ஒரு இது நடந்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்றே நம்ம பேசியிருந்தோம், இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம பேசியிருந்தோம். அந்த காசி தேட்டரில் அந்த பையன் வந்து அந்த பேனரை கிழிச்சிட்டான். அந்த பையனை கூப்பிட்டு வச்சு டிவிகேலேருந்து, அதாவது அவன் டிவிகேவினுடைய உறுப்பினர்களுக்கும் மன்னிப்பு சொல்லுங்கடான்னு அவனை சொல்ல வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னன்னு தெரியல, இல்லை போலீஸ் அதை சொல்ல வச்சாங்க. போலீஸ் அதை சொல்ல வச்சா அது வந்து ஜஸ்டிஃபைட். அதாவது போலீஸ் வந்து இன்றைக்கி எந்த ஒரு தவறும் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அவ்வளவு உழைப்பும் அவ்வளவு சிரத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதை பண்ண வச்சுருந்தா எந்த தப்பும் இல்லை. அந்த வீடியோவை கேட்கும் பொழுது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாக்கி டாக்கி வாய்ஸ் ஓவர்லாம் வருது. ஸோ அதை போலீஸ் தான் பண்ண வச்சுருக்காங்களோ என்னவோ நினைக்கிறேன். அது போலீஸ் பண்ண வச்சுருந்தா அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு தான், அது விழிப்புணர்வு தான். ஆனால் அவங்க டிவிக்கே, அதாவது தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் இதை பண்ணதே இல்லையா? விஜய் ரசிகர்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி லியோ ரிலீஸ் அன்னைக்கு ஒரு பேனர் அடித்தாங்க. அதாவது பட்டத்துக்கு அலையிற கர்நாடிகன் இல்லை, அதுவும்
என்ன சொல்கிறது, ஸ்பெல்லிங்கும் தப்பு, கர்நாடகன்னு எழுத தெரியல, கர்நாடிகன் இல்லை அப்படின்னு எழுதினாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பச்சை தமிழன், தமிழர்களுக்காக எவ்வளவு நாள் இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் உழைச்சிட்டு இருக்காரு. ஏறக்குறைய அதாவது ஒரு சில தேட்டர் ஓனர்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, என் தேட்டருக்கு அதிக வருமானம் பண்ணி கொடுத்ததே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தமிழக மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பல நேரங்களில் குரல் கொடுத்த அவரே கர்நாடிகன்னு நீங்கள் ஒட்டிங்களே, நாங்கள் ஏதாவது உங்களை கேட்டோமா? ஏன் கேட்கல? உங்களுடைய தரம் அவ்வளோதான் விட்டு போனோம். ஸோ அப்படி நீங்கள் பண்ண தவறுகளுக்கெல்லாம் உங்களை பிடிச்சி மன்னிப்பு கேட்க வைக்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருந்ததுன்னா, பல நேரத்தில் உனக்கு எதுக்கு அச்சம், உனக்குன்னு ஒருமையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதாவது உங்கள் விஜய் அவர்களே வந்து ரஜினிகாந்த் அவர்களோ ஒருமையில் பேசுனது கிடையாது. நீங்கள் உனக்கு ஏன் நச்சம் அப்படின்னு ரஜினிகாந்துக்காண்டி நீங்கள் மதுரையில் ஒரு போஸ்ட் ஓட்டிங்க, நாங்கள் எதாவது கேட்டோமா? ஏன் கேட்கல? உங்கள் தரம் அவ்வளோதான், உங்கள் வயசு அவ்வளோதான் நினச்சோம். இந்த மாதிரி பொறுமை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்றதுனால நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு மன்னிப்பு வீடியோ போட வைக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களுக்கான அந்த எண்ணம் வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் என்ன, இப்போ இதே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணலையே? ஏன் இதுக்கு முன்னாடி வாரிசு படத்தப்போ வாரிசு பேனரை கிழிச்சு விஜயோடைய என்ன பேனரை தொங்க விட்டாங்களா? அப்போ நீங்கள் பண்ணலையே? இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தைரியத்தில் நினச்சிட்டிங்க. அப்படின்னா அதாவது ஒருத்தனுக்கு பின்புலம் இல்லைன்னா பண்ண வைக்கலாம், பின்புலம் இருக்கவனா உங்களால் பண்ண வைக்க முடியுமா? அப்படி உங்களால் வந்து அப்படி மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா? இதெல்லாம் வந்து அதாவது இன்றைக்கி ஒரு 4 பேர் நீங்கள் கூட்டிட்டீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மமதை வரும். இதெல்லாம் நாங்கள் கடந்து தான் வந்திருக்கோம். அந்த மமதையை வச்சுட்டு எவனவனாலும் மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அப்படின்னா அது தவறான விஷயம். ஒரு இது போலீஸ் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம சல்யூட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு தாவே கழகத்தினுடைய ஒரு மெம்பர்ஸினுடைய செயல் அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் பண்ணாத அட்டூழியம் இல்லை, அதே நேரத்தில் அவங்க கேட்காத மன்னிப்புகளும் இல்லை. ஏன் விஜயே மன்னிப்பு கேட்டிருக்காரு, அதுதான் உண்மை. அவர் செய்த தவறுகளுக்கும் பல விஷயங்களுக்கும் அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. விஜய் ரசிகர்கள் பல இடங்களில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றதுனால ஒரு அஜித் ரசிகர்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா எங்களை போன்றவர்கள் சும்மா இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் அஜித் ஃபேன்ஸே வந்து அஜித்தே வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க அஜித் ஃபேன்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் இப்போ இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு முடிவெடுங்க. இதுக்கான முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஏற்கத்தக்கதல்ல. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் உன்னுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அறிவுரையின் பேரில் அந்த பையன் வீடியோ போடுறான், அதை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அப்போது ஒன்றும் இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் உட்காந்துருந்தீங்களா? ஏன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவன் அப்படி பண்ணுறான் இல்லையா, தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேஸ் கொடுத்துக்கலாம்ல. அந்த எபினேஷன்ற பையன் பண்ணியிருக்கான், தவறுன்னு சொல்லி நீங்கள் போய் கேஸ் கொடுத்துருக்கலாம்ல. கேஸ் கொடுக்க கூட உங்களால் முடியாதா? அந்த கேஸ் கொடுத்தது காசி தேட்டருடைய மேலாளர் தான் கேஸ் கொடுத்துருக்காரு. போலீஸ் வந்து அதை இறங்கி அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் இதுதான் பண்ணுவாங்க, யார் தவறு செஞ்சாலும் இதுதான் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சார் இது தெரியாமல் பண்ணிட்டான், சரி இது நாங்களும் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம். அதுதான் வந்து ஒரு ஃபேனுக்கும் இன்னொரு ஃபேனுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈவனான திங்கிங், ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதுதான். சரி நம்ம பையன் எப்படினாலும் நம்ம கிழிச்சது இல்லையா பேனரை, நம்ம எக்தப்பா பேனர் விட்டது இல்லையா அப்படி நீங்கள் நினச்சி அந்த பையனை காப்பாற்றிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நாங்கள் பேசிக்கிறோம் சார், நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான ஒரு அரசியலை நோக்கி அனைவருக்குமான என்ன சொல்கிறது, எல்லாரையுமான இன்க்ளூசிவான அரசியல் பேசுகிறோம். அதை விட்டு அந்த பையன் இன்றைக்கி போலீஸில் போயிட்டு அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான், அந்த மன்னிப்பை நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான எண்ணம். இந்த எண்ணம்லாம் வந்து இல்லாதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து அரசியல் இல்லைன்னவும் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ஏன் ராஜாவாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே இதுதான். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.